கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேத வாசிப்பில் வாசிக்க கேட்டது போல நீதிமொழிகள் 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நம்ம துருகம் என்று சொல்ல ஒரு பாதுகாப்பு, பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நீதிமான் என்ன செய்வான்? அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லி அங்கே அந்த சாலமோன் ஞானி என்ன செய்ய நீதிமொழிகளுக்கு எழுதும்போது மிக தெளிவுபடுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கிறிஸ்துவை பற்றின ஆன்மீக பார்வை நமக்கு காணப்பட வேண்டும். மற்ற நாட்களை விட இந்த நாட்களிலே அந்த ஆன்மீக பார்வை இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். ஒரு நிமிடம் கூட நாம் கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிந்து போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய அடியார்கள் ஜெபித்து விசுவாசித்து உற்சாகமாய் அன்பு கூற வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கணுமா? இதுக்கு முன்பே இருந்ததை காட்டிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் அல்லது நம்ம சபை சார்ந்த அல்லது நம்ம சகோதரத்தில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் அன்பு கூற வேண்டும் கடந்த நாட்களை காட்டிலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தமது தெய்வீகத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சாத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்? கிறிஸ்துவை சோதிக்க வருகிறான். 40 நாள் உபவாசமாக இருந்தார் இல்லையா வனாந்தரத்தில். அப்போது என்ன செய்யறான்? கிறிஸ்து அவர் தெய்வீகமானவர், அவர் தேவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான்னா ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க என்று சொல்லி சாத்தான் என்ன செய்யறான்? கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறான். முதலாவது சோதனை என்ன? ரொம்ப களைப்பாக இருக்கிற இந்த கல்லுகளாம் அப்பங்களாக்கி குசியும். இரண்டாவது சோதனை ஒரு தேவாலயத்தின் உப்பரிகள் மேலே கொண்டு போய் நிறுத்தி என்ன செய்ய எங்கிருந்து தாழ குதியும். உன்னுடைய தூதர்கள் என்ன செய்வாங்க? உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களே. மூன்றாவது சோதனை ஒரு மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய கவர்ச்சியெல்லாம் காண்பித்து என்ன செய்கிறான்? லஞ்சம் கொடுக்குறான். நீ தாழ வணிந்து கொண்டு இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? லஞ்சம் கொடுக்க முற்படுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய கற்றால் முடியும். ஆனால் சாத்தான் சொல்லி கிறிஸ்து செய்தால் சாத்தான் அடிமையாக போயிடுற மாதிரி ஆயிடும். எனவே தான் அங்கே பார்க்குறோம், நம்ம தமது தெய்வீகத்தை நிரூபிக்க கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சாத்தான் என்ன செய்யறான்? கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறான். ஆனால் கிறிஸ்து சொல்றாரு, அற்புதங்களை விட அதிசயங்களை விட இயேசு கிறிஸ்து ஒன்று சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, சாத்தான் எதிர்த்து பேச முடியாதபடிக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்படி எழுதியிருக்கிறது, மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வார்த்தை கொண்டு சாத்தானை எதிர்த்தார். சாதாரணமாக என்ன செய்யல, அது 3வது முறை தான் சொல்லுகிறாரு, அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி என்ன செய்கிறார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான்கிட்ட பேசுகிறார். அப்போது எதையும் எதிர்த்து பேச முடியாதபடி என்ன செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டே சாத்தானை அங்கே சந்தித்தார், எதிர்த்தார். அதே போல தான் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட நமக்கு சில பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு இவங்களால் தான் பிரச்சனை, எனக்கு இவங்களால் தான் பிரச்சனைன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரச்சனை யாரால? சாத்தானால. போன வாரம் ஓய்நல் பள்ளிப்படத்தில் நம்ம யோனாவை பற்றி படித்தோம். எத்தனை பேர் படிச்சிங்க என்று சொல்லி எந்த அளவுக்கு படிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறார், நினிவேக்கு போ. எங்கே போகணும்? நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இவர் எங்கே போகிறாரு? எங்கே போகிறார்? இவர் தர்ஷீஷ் பட்டணத்துக்கு கப்பல் ஏறி போகிறார். கடல் கொந்தளிப்பாக வருது. கப்பல் மூழ்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. நினிவேக்கு போகாதபடி யோனாவுடைய எண்ணங்களை மாற்றியது எது என்று சொன்னால் சாத்தான் தான் மாற்றினாங்க. அம்மையார் மிக தெளிவாக அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்த போன வாரம் ஓய்நாள் பள்ளி படத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதே போல் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்குறாங்க, புரஜாதியர் தான். ஆமாம், கை ரொம்ப நீளம் இல்லை, 2 பேருக்கும் இல்லையா? அப்போது அங்கே இருக்கிற தலைவர்கள், அந்த கப்பல் ஓட்டுக்கிற அந்த மாலுமிகள் எல்லாமே
புரட்சியாதியான மக்கள் அவங்க கேட்குறாங்க, உங்கள் தேவனை நீங்கள் வணங்கிங்க, நம்ம மடிந்து போகாதபடிக்கு அப்படின்னு. அந்த முதல் குறிப்பில் சொல்ல பாருங்க, அந்த பணியை செய்வது சாத்தியமற்றதாகவும் ஆனால் பிரச்சனை இருப்பதாகவும் யோசித்தாராம் தீர்க்கதரிசி. நம்ம நினைவைக்கு போயிட்டு அந்த சத்தியத்தை சொல்கிறது என்ன, எனக்கு சாத்தியமற்றது, மனம் திரும்ப மாட்டாங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாராம். தன்னிடம் சொல்லப்பட்டது ஞானமானதா என்று கேள்வி கேட்க துணிந்தார். என்கிட்ட சொன்னார், கடவுள் இது ஞானமானது தானா, நினைவு மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல சொன்னது ஞானமானது தானா? அகந்தை கொண்டு அந்த பட்டணத்தாரிடம் அந்த செய்தியை அறிவித்து எதையும் சாதிக்க முடியாதது போல் மனித பார்வைக்கு தோன்றியது. யோனா நினைக்கிறாராம், அகந்தமிக்க அந்த மக்கள், எந்த மக்கள்? நினைவு பட்டணத்தார் சத்தியத்தின் செய்தியை அறிவித்து அதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அவங்களால, நான் போய் சொல்லுவோம், அதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ நிலையிலிருந்து யோனா யோசித்தாராம். தான் சேவிப்பது சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் நிறைந்தவர் என்பதை அத்தினத்தில் அவர் மறந்தார். அவர் வணங்குற அந்த தேவன் அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள ஞானம் உள்ளவர், சர்வ ஞானமும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது அந்த நேரத்தில் யோனா மறந்து போயிட்டாராம். அதனால இன்னமும் சந்தேகித்து அவர் தயங்கி கொண்டிருக்கையில் அவர் தயங்கி நிற்கிறாரு. எப்படி நம்ம நினைவுக்கு போகிறது, அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, தயங்கி நிற்கையில் அதைரியப்படுத்தி அவரை மேற்கொண்டான் சாத்தான். சாத்தான் என்ன செய்கிறான்? இதுதான் சமயம். சந்தேகம் கொஞ்சம் வந்துடுச்சுன்னாவே சாத்தான் என்ன செய்கிறான்? உடனடியாக சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வேலை செய்யாதபடி முடக்கி போடுகிறான். அதுதான் யோனாவுடைய வாழ்க்கையிலே அங்கே நடந்தது. இதே போல தான் ஆதியிலே ஏவாள்கிட்டையும் சாத்தான் போய் சொல்லுகிறான். பார்வைக்கு ரொம்ப புசிப்புக்கு அழகும் ரொம்ப அருமையான ஒரு பழம் தான். சாத்தான் எப்படி செய்ய, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சல் கனி நீங்கள் புசிக்கல வேண்டாம்னு சொல்லி சொன்னது உண்டா? கர்த்தர் என்ன பழத்தை புசிக்க வேண்டாம்னு சொன்னார்? எல்லாத்தையும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாரா? ஒரு கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னார். ஆனால் சாத்தான் சொல்கிறான், சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாரா? அப்போ ஒரு சந்தேகத்தை அவன் தூண்டுகிறான். ஏவாள் கூட சந்தேகத்தை தூண்டினான், யோனா கூட சந்தேகத்தை தூண்டினான். ஏவாளும் விழுந்து போனார், யோனாவும் விழுந்து போனார். கிறிஸ்து கூட ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகி புசியும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இன்னும் தாழ குதியும். அப்போது அவங்களெல்லாம் சந்தேகத்தின் பாதையில் கொண்டு வந்து அவங்கள பாவத்தில் விழ வச்சுட்டோம். அதே போல் கிறிஸ்துவை நாம் என்ன செய்யலாம்? நான் தேவனுடைய குமாரனா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஏன் இவ்வளோ பசி பட்டினோடு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? சந்தேகத்தை தூண்டுகிற அளவிற்கு சாத்தான் என்ன செய்யறான்னா, கிறிஸ்துக்கிட்ட அவன் பேசுகிறான். சாத்தானுடைய வேலை இதுதான். நீங்கள் நம்ம பார்த்து என்ன செய்வான்? சாத்தான் சந்தேகத்தை தூண்டுவான். கடன் பிரச்சனையா? நீங்கள் கிறிஸ்துவ வணங்கி உங்களுக்கு ஏன் அந்த கடன் பிரச்சனை? உங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கலையா? சந்தேகத்தை தூண்டுவான். பிரச்சனை நோயா? சாத்தான் நம்மை தூண்டுவான். என்ன இந்த சபை, என்ன நாங்கள் கடவுளை வணங்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் இந்த பாடம் இல்லை. சாத்தான் என்ன செய்வான்? சந்தேகத்தை தூண்டுவான். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் சாத்தானுக்கு, அவன் சந்தேகத்தை தூண்டி விடுவதற்கு சகல கலையும் படைத்தவனாக இருக்கிறான் அவன். எனவே தான் இங்கே பலவீனம் குறைந்திருந்த நிலையில் இயேசுவை சாத்தான் மோசமாக தாக்கினான். இயேசு எத்தனை நாள் உபவாசமாக இருந்தார்? 40 நாள். மிகவும் களைப்படைந்தார், பலவீனமாக இருக்கிறாரு. இதுதான் சமயம் சொல்லிட்டு என்ன செய்யறான்? சாத்தான் கிறிஸ்துவை போய் தாக்குகிறான். அவரை வெல்ல முடியும் என்று சாத்தான் நினைத்தான். இயேசு எப்படியா நம்ம என்ன செய்யலாம்? நாம் வெற்றி பெற்று விடலாம், இயேசு பாத்தில் உள்ள வச்சிடலாம், ஏன்னா அவர் பலவீனமாக இருக்கிறாரு. அதனால் சொன்ன உடனே ஆமாம் இல்லை, எனக்கு அந்த வல்லம் இருக்குது, அந்த கல்லுங்களாம் அப்பங்களா நான் என்ன செய்ய முடியும், என்னால் சாப்பிட முடியுமே, நான் ஏன் பசியும் பட்டினியோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கலாம்? இயேசு கிறிஸ்து நினச்சி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நினச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் நினைச்சு செய்கிறான், அவன் தாக்குகிறான். அவர் வெல்ல முடியும் என்றும் நினைத்தானா. அதே போல் ஆண்களையும் பெண்களையும் இவ்வாறு வென்றிருக்கிறார். ஆண்களையும் சரி பெண்களையும் சரி இப்படி தான் என்ன செய்கிறான்? சில சந்தேகங்களை உருவாக்கி அந்த சந்தேகத்தின் மூலமாக சாத்தான் நம்ம என்ன செய்கிறான்? நம்ம விசுவாசத்தை குலைத்து போடுகிற அளவிற்கு சாத்தான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். என்ன சபைக்கு போகிறது என்ன பிரயோஜனம், என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன சத்தியத்தை கட்டி என்ன பிரயோஜனம், நான் ஆசீர்வதிக்கப்படவே இல்லையே அப்படின்னு நாம் நினைப்போம். அந்தளவு சாத்தான் என்ன செய்வோம்? நம்மளை சந்தேகத்தின் பாதையில் கொண்டு போய் விடுவாங்க. அந்த சந்தேகத்தான் இன்றைக்கு கூட அநேகர் ஆண்களையும் பெண்களையும் என்ன செய்து பாவத்தில் விளைச்சு சாத்தான் வெற்றி பெற்றிருக்கிறான். வெள்ளம் குறைந்து மனோசக்தி தளர்ந்து
இருக்கும்போது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை குறைந்தே காணப்படும். நம்முடைய பலவீனம் குறைந்து போயிடும். நம்முடைய மனோசக்தி, அந்த தைரியம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தளர்ந்து இருக்கிற நேரத்தில் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு அப்படியே குறைஞ்சி போயிடணும். நான் அந்த காலத்தில் இப்படிலாம் நான் இருந்தேன், இப்படிலாம் ஊழியம் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி இந்த காலத்தில் என்ன செய்ய முடியல என்னால், அப்படின்னு ஊழியம் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு மாறி போனது. காரணம் ஏன்னாக்கா, நம்ம சிறிதளவு சாத்தானுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இடம் கொடுக்கறதுனால அது பெருசாக என்ன செய்கிறோம். அது பண்ண இதற்கும் நீதிக்காக தைரியமாக நிலையோட இந்த நிலையிலிருந்து விழுந்திருக்கிற நீதிக்காக நின்றவர்கள் கூட உதாரணமாக நாம் பார்க்குறோம். சாலமோன் ராஜா, இந்த உலகத்தில் அவரை போல ஞானம் இந்த உலகத்தில் யாருக்குமே கடவுள் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஞானம் உடையவர். அவர் கூட சாத்தன் என்ன செய்தான், பாவத்தில் விட வச்சுதான். தாவீது, இன்னைக்கும் சொல்கிறோம் நம்ம, தாவீதின் ராஜா கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? தாவீதின் வேர் என்று சொல்லுகிறோம் அவரை. அந்த தாவீதும் பாவத்தில் விட வச்சுட்டான். நாம் எந்த நிலையில் இருக்கணும், அது நல்லா சிந்தனைத்து பார்க்க வேண்டும். அதே போல் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சீரழித்து வந்த மோசே ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு நிமிஷம்தான் என்ன செய்யறாருனாக்கா, சர்வ வல்லவர் மேல் தன் பிடியை என்ன செய்யறான், விட்டு விட்டாராம். அந்த நம்பிக்கை விட்டு விட்டாராம். 2வது முறையாக கண்மலை கிட்ட வராரு. ஜனங்க தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்ட உடனே மோசை என்ன செய்யறதுனா கத்திரட்டு கேட்குறாரு. கத்திர சொல்கிறாரு, உன் முன்னால் என்ன பார்க்குற, கண்மலையை பார்க்குற, அதை பார்த்து பேசுன்றாரு. முதல் முறை அடிக்க சொன்னார், அடிச்சுட்டார், தண்ணி வந்து குடிச்சாங்க. புறப்பட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி தண்ணி கேட்குறாங்க. கத்திர சொல்ல, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிமிஷத்தில் ஜனங்கள் மேல் இருக்கிற அந்த கோபத்தின் நிமித்தமாக மோசை என்ன பண்ணுறாருனாக்கா 2 காரியத்தை செய்கிறார். இந்த கண்மலிருந்து புறப்பட்ட தண்ணீர் நான் என்ன செய்கிறேன், புறப்பட்ட வரை செய்கிறேன். நம்மால் தண்ணீரை புறப்பட்ட வரை செய்ய முடியுமா? நம்மால் முடியாது. மோசேவால் கூட முடியாது. அது ஒரு பாவம். 2வதாக பாவம், கண்மலையை போட்டு என்ன செய்கிறாரு, இன்னொரு முறை அடிக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர் ஒரு முறை தான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். 2வது முறை என்ன செய்யக்கூடாது, சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு நிமிஷம், ஒரு கணம் சர்வ வல்லமையில் மேல் தனது பிடியை என்ன செய்யற, நம்பிக்கையை தளர்த்திட்டாராம். அந்த பிடியை விட்டுட்டாராம். அதனால் என்ன செய்யறானாக்கா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போகாதபடி தோல்வியை சந்தித்தார் அந்த மோசே. உபாகம் 32ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது மிக தெளிவாக சொல்கிறார். கடவுள் கூன் போனார், ஒரு மலை மேலே கொண்டு போய் நிறுத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போகுன்னு சொன்னோம் இல்லையா? அது பாரு, அதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஒரு குறைவில்லை, செழிப்பான ஒரு தேசம், அற்புதமான ஒரு தேசம். அந்த தேசத்தை பாரு, அந்த தேசத்தை எழுந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் மோசேக்கு காண்பிச்ச உடனே கர்த்தர் அவன் நடித்தார். அவன் என்ன செய்தான், மரித்து போனார், கர்த்தரை அடக்கம் பண்ணினார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது 32ஆம் அதிகாரத்தில். அப்போ என்ன செய்ததுனாக்கா, மோசே தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையில் தோல்வியடைந்தார். எல்லை வரைக்கும் போயிட்டாருங்க, கானான் தேசம் எல்லை வரைக்கும் போயிட்டாரு. அதுக்கு மேலே என்ன செய்யல, கானான் தேசத்துக்குள்ள அவரால் போக முடியல. நாம் கூட விசுவாசத்தில் இருப்போம், எல்லை வரைக்கும் நாம் போயிருப்போம், நம் மரணத்தின் எல்லை வரைக்கும் போயிருக்கலாம். அல்லது கர்த்தராகிய இயேசு வருகை நாளிலே நம்ம ஜீவனோடு இருப்போம்னால் அந்த எல்லை வரைக்கும் போகலாம். அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தை விட்டுட்டாக்கா நம் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். எப்படி கானான் தேசத்துக்குள்ளே மோசையை போக முடியலையோ அதே போல் நாம் நித்திய ஜீவனை நாம் பரம கானானுக்குள்ள நம்மளால் போக முடியாதபடி சாத்தனை என்ன செய்வான், தடை பண்ணிடுவோம். கடைசி நாட்கள் இப்படி தான் வரும் என்று சொல்லி மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் மிக தெளிவாக பரம தரிசன புஸ்தகத்தில் மிக தெளிவாக அம்மையார் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அம்மையார். கடைசி நாட்கள் என்ன செய்யும், சாத்தன் எப்படி வருவானா, கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்தில் வருவானா. நோய் அவனே கொடுப்பான், நோய் சுகப்படுத்தும் அவனையும் சுகப்படுத்துவான், அற்புதங்களை அடையாளங்களை செய்வான், கூடுமான வானத்திலிருந்து அக்னியை கூட இறக்கத்தக்க அதிசயங்களை அவன் செய்வான். அப்போ ஜனங்க என்ன செய்வாங்க, ஐயோ இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நினச்சிட்டு கிறிஸ்து அவனை பார்த்து போவாங்களாம். காரணம் ஏன் தெரியுமா, நம்ம சாத்தான் அல்லது லூசிபர் அப்படின்னு நம்ம என்ன நம்முடைய கற்பனைகள் எப்படி இருக்குது, சாத்தான் அப்படின்னு ஒன்று அந்த உருவத்தை நம்ம எப்படி நினைக்க தோன்றுகிறது, எப்படி தோன்றுது சாத்தான் ஒன்று பார்த்த உடனே ஒரு பயம் வரும். அப்புறம் சாத்தான் ஒன்று நமக்கு என்ன ஞாபகம் வரும், எல்லாம் அங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை வேற எங்கன்னா சிந்தனை இருக்கா? அவ்வளோதான். அந்த உருவத்தை எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. எப்படி இருக்கும் நம்ம நினைக்கிறோம், விகாரமாக இருப்பான். அப்புறம்
அப்படியே கோர பல்லு இருக்கும், பல்லு நீண்டு இருக்கும், கண்ணு மொட்டை மொட்டையாக்கும், கருப்பாக இருப்பான், இப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுறது எசேக்கியேல் ஏசாயாவில் சொல்கிறாரு, பூரண அழகுள்ளவன். எப்படிப்பட்ட அழகுள்ளவன்? பூரண அழகுள்ளவன். ரொம்ப அழகாக இருப்பான். நான் சாத்தான். ஏன்? கர்த்தருடைய சிருஷ்டிப்பு தானே சாத்தானோ இல்லையா? ஒரு தூதனாக தானே படித்தார். அவன் அழகுள்ளவன். இளஞ்சோட்டம் என்ன செய்கிறாங்கனாக்கா, கற்றுக்கிட்டு கேட்டாங்களாம், நான் லூசிபரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் சொன்னான், அரிதான காரியத்தை கேட்டேன், ஆனால் நான் கூர்ந்து போய் காமிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னாக்கா பேச்சில் வல்லவன் அவன். பரலோகத்தில் இருந்தான் இல்லையா? இந்த பூமி உருவாகும் போது பரலோகத்திலே இருந்தவன் அவன். இந்த பூமி உருவாகும் போது கடவுள் உருவாக்குற அந்த நேரத்தில், பூமியை சீர்படுத்தி இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற நேரத்தில் என்னை அழைக்கவில்லையே என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஒரு கலகத்தை உண்டாக்கினான். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே லூசிபர் இருக்கிறான், தூதனாக இருந்தான். பரலோகத்தில் அப்படி கோரமான மனுஷர்கள் இருக்க மாட்டாங்க. அழகுள்ளவன், அந்த அளவுக்கு அழகாக இருப்பான். அவனுக்கு எல்லா சத்தியங்களும் தெரியும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அம்மையார்கிட்ட கடவுள் கேட்ட இயேசு சொன்னாராம், அரிதான காரியத்தை கேட்ட, நான் கூட்டி காமிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாக்கா, கடகன்னு ஏதோ பொய் மெய்யெல்லாம் சொல்லி என்ன செய்வான், பாவத்தில் இளைஞ்சி ஒயிட்ட மாதிரி விழ வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தெரிஞ்சதுனால என்ன செய்கிறாங்கனாக்கா சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் போனாங்களாம். ஒரு மூலையில் உட்காந்து, அழகுன்னா அந்த அளவுக்கு அழகான், அந்தளவுக்கு முக பிரகாசம், அழகாக இருக்கிறானோ. அவனை போய் பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டாங்க, பேசவே இல்லையா. ஏன்னா கர்த்தருடைய கட்டளை பேசக்கூடாதுன்றதுனால. பரமதர்சனி புஸ்தகம் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு வார்த்தை இருந்தால் போதும், அந்த வார்த்தையை பிடிச்சி என்ன செய்வோம், அப்படியே நம்ம பாவத்தில் விளைவிக்கிறதுக்கு மிகவும் வல்லமையுள்ளவனாக சாத்தான் இருக்கிறான். அதுதான் சொல்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லையில் நம்ம போவோம், ஆனால் அதை இழந்து விடுவோம். சாத்தான் கடைசி காலத்தில் அப்படி தான் வருவான். ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு என்ன செய்வான், நான் தான் இயேசு கிறிஸ்துவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். என் ஜனங்க முழுக்க என்ன செய்வாங்க, சத்தியத்தை அறியாதவர்கள் எல்லாமே இவர் தான் இயேசு கிறிஸ்து பாரு, அற்புதங்களை செய்கிறாரு, அடையாளங்களை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சாத்தானை பின்பற்றி போவாங்க. யாருக்கு இது சாத்தான் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு தெரியும் அப்படின்னாக்கா, உண்மையாக ஓய்நிலை ஆசிரியர் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் தெரிந்து கொள்ள முடியும். சாத்தான் சொல்லுவான், நான் ஓய்நிலை ஆசிரியர் பிள்ளைகளை பார்த்து, நான் தான் ஓய்நிலை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாற்றிட்டேன்னு, இன்னும் ஏன் நீங்கள் சனிக்கிழமை போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம உணர்ந்து கொள்ளலாம், இது கிறிஸ்து இல்லை, யார்? சாத்தான். அது சாத்தான் என்பதற்கு அடையாளமே ஓய்நிலை மாற்றுவான் அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் அவனை கண்டுகொள்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அற்புத அடையாளம் யாரும் என்ன செய்யலாம், ஆனால் ஓய்நிலை ஆசிரிக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உண்மையும் என்ன செய்வார், நமக்கு ஓய்நிலை கொடுத்திருக்கிறார். அது நாம் சரியான முறையில் நாம் கையாள வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு எல்லையில் போய் தோல்வி அடைந்தார். இரண்டாவது இன்னொரு நபரை நாம் பார்க்குறோம், எலியா தைரியமாக ஆகாப்பு கூட ராஜாவை போய் சந்திக்கிறார். நேராக அரண்மனைக்குள்ளே போயிட்டார். எத்தனையோ காவலெல்லாம் இருக்குது. எப்படி எலியா உள்ள வந்தான்னு யாருக்குமே தெரியல. அத்தனை காவலையும் மீறி நேராக ஆகாப் ராஜா கிட்ட போய் நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன செய்கிறாரு, 3 வருஷம் மழை வராது சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வேகமாக கடந்து போயிட்டாராம். ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம். ஆகாப் ராஜாவுக்கு என்ன நடக்குதுங்க, ஒரு மனுஷன் வந்தான், மழை வராதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எப்படி வந்தார், எப்படி போனார் யாருக்குமே தெரியல. காவல்காரர்களாக நிற்கிறாங்க. ராஜா திகைத்து போய் நிற்கிறாரு. ஒரு கணம் அப்படியே நின்றான், திகைச்சு நின்றுட்டாராம் ஆகாப் ராஜா. அப்படி தைரியமாய் ஆகாப் ராஜான்னு போயிட்டு அவன் செய்த பாவங்களை குறித்ததான பாவங்களை உணர்த்தின அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருனாக்கா, 450 பாகால் தீர்க்கதரிசிகளின் தலைமையில் இஸ்ரேல் தேசத்தை சந்தித்தார். 450 பேர் பாகால் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தை சந்தித்து அவங்களை வெட்டி போட்டுறாரு. கர்மேல் பொய் தீர்க்கதரிசிகளை கொன்றார். கர்மேல் மத்தியில், கர்மேல் மலையின் மேலே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை, அதாவது விக்கிரக வணக்கக்கூடத்தை சார்ந்த அந்த தீர்க்கதரிசி கொன்று குவிக்கிறார்.
ஒரு நம்ம பாஷையில் சொன்ன ஒரு போட்டி நடக்குது. எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் யார் உண்மையான தேவன், யாருடைய தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லி எலியா சொல்கிறார், சரி உங்கள் தேவனை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலி செலுத்துகிறாங்க. கட்டையில் அடுக்கிறாங்க. ஒரு காளையை கொண்டு வந்து பலி செலுத்தி அந்த கட்டை மேல் வச்சுட்டு கூக்குலிட்டு கூப்பிடுறாங்க. எலியா பார்க்குறாரு, என்னப்பா உங்கள் தேவன் தூங்கிட்டாரா? நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க, அவர் செவி கேட்டு கூப்பிடுங்க, அவர் எழுந்து வரட்டும். சட்டை கிழிக்கிறாங்க, உடல பிறல்றாங்க, இன்னுமே என்ன செய்யலை, வந்து பாடவே இல்லை. அவங்க நேரம் முடிஞ்சது. உடனே எலியனே சரி ஒரு காளை தெரிந்து கொண்டு அந்த காளையை அதை பலி செலுத்தி அந்த விறகின் மேலே பலிபீடத்தின் மேல் வச்சுட்டு 12 குடம் நிறைய தண்ணீர் ஊற்றுறாரு. இப்போ நம்ம பார்க்குற சின்ன சின்ன குடம், அப்போ எவ்வளோ பெரிய குடம்னு தெரியல. ஏன் அப்படின்னாக்கா அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருந்ததான், அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது. அப்போ ஒரு தியானம் நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. சடுதியிலே ஒரு அக்னி வந்து அந்த பலியையும் அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது அப்படின்னு சொல்லுகிறார் அக்னி. அந்த நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறாருனாக்கா, எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் என்ன செய்கிறாரு, வெட்டி போட்டுக்கிறார். அப்படி தைரியத்தோடு கூட ஆகாப் ராஜா கிட்ட போய் நின்று சத்தியத்தை சொன்னவர், தைரியத்தோடு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர் ஏசபேல் ராணிக்கு, ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேலுக்கு பயந்து சூர செடிகளுக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கினார். எங்கே நம்மளை கொலை பண்ணுறோம்